ஹாய் சொந்தங்களே உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவையான முட்டை குழம்பு எப்படி வைக்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுங்க 7 முட்டை எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். வந்து சின்ன சின்ன பீஸில் வந்து இந்த சைஸ் துண்டில் வந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் 4-5 துண்டு, கருவேப்பிலை, புதினா தேவையான அளவு, 2 குழிக்கரண்டி எண்ணெய்ங்க. இதில் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, மிளகாயத்தில் வந்து 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பிரிஞ்சி இலை வந்து 2 தழலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை சின்ன சின்ன பீஸில் வந்து 2 பட்டை எடுத்துருக்கிறேன், 2 சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், காரப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சு ஓனல் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இறக்க போகிற ஸ்டேஜில் முட்டையை ஊற்றிட்டிங்க அப்படின்னா முழுசாக அப்படியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் போட்டிங்க அப்படின்னா முட்டை நல்லா கரைஞ்சிருங்க. முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், சோம்பு போட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். போட்ட முட்டை எதுவுமே உடையில, அப்படியே முழுசாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VTF ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.